ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஷாப்பிங். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் அநேக மருத்துவ குணங்கள் உள்ளன. இலை, பூ, காய். முருங்கைக்காய் அன்றாட நம்ம உணவில் சேர்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய பூவும் மருத்துவ குணங்கள் உள்ளன. இலை, வீடியோவில் பார்க்கப்படும் இலை கீரையாகவும் பயன்படுத்தலாம். முருங்கை இலை சூப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முருங்கை மரம் வளர்ப்பதற்கு சிரமமே கிடையாது. ஏனென்றால் ஒரு கம்பை வெட்டி அதை நட்டு வந்தால் அது உடனே தளிர்த்துவிடும். மற்ற செடிகளைப் போல இல்லை. எவ்வளோதான் நம்ம வெட்டி விட்டாலும் தளிர் விட்டு அடுத்தடுத்து அந்த மரம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். மரத்தில் மேல் ஏறுவது பார்த்து தான் ஏற வேண்டும். ஏனென்றால் அதனுடைய கொப்பு கிளைகள் பலன் இருக்காது. இதை நம்ம வீட்டின் அருகில் வைப்பதை விட கொஞ்சம் தொலைவில் வைப்பது நல்லது. ஏனென்றால் சில சீசன் காலங்களில் முசுக்கொட்டை பூச்சி அதில் வருவது உண்டு. அதற்காகவே வீட்டில் அருகில் வைக்காமல் தோட்டம், வீட்டை விட்டு தள்ளி வைப்பார்கள். இந்த மாதிரி தளிர் இலைகளை பறித்து கீரை கூட்டு அந்த மாதிரி நம்ம உணவில் அன்றாடம் சேர்த்து வந்தால் இரத்த சோகை, சர்க்கரை அளவை சீராக வைக்கும். கர்ப்ப காலங்களில் டாக்டர்கள் அதிகமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை தான் உணவாக கொடுக்க சொல்வார்கள். ஏனென்றால் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் உள்ளன. கால்சியத்திலிருந்து இரும்பு சத்து இந்த முருங்கைக்கீரையில் அதிக அளவில் உள்ளன. இந்த முருங்கைக்காய் இப்போ முத்தி உள்ளது. அதற்காக தான் படிக்காமல் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துவிட்டு லைக், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.